Let's study on the subject preparation before participation. பங்கெடுப்பதற்கு முன் ஆயத்தம் என்ற தலைப்பை நாம் இன்றைக்கு பார்ப்போம். Praise God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. But today we gather not around an ordinary table. இன்றைக்கு ஒரு சாதாரண மேஜை சுற்றி நாம் கூடி வரவில்லை. Amen. ஆமென். But we have come together around a sacred testimony. மிகவும் பரிசுத்தமான ஒரு சாட்சியை சுற்றி நாம் கூடி வந்திருக்கின்றோம். The table of the Lord. கர்த்தருடைய பந்தி. The table of the Lord. கர்த்தருடைய பந்தி. This is not just a ritual to be rushed through. அவசரமாய் அணுக வேண்டிய ஒரு சடங்கு இதுவல்ல. But it's a revelation to be received with reverence. மிகவும் பயபக்தியோடு பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு வெளிப்பாடாகும். Church, before we partake, we must prepare. சபையாரே, நாம் பங்கெடுப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். And I would encourage each one of you to listen to God's word intently this morning. இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையை மிக கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும் என அடியேன் வலியுறுத்துகிறேன். Before we receive, we must reflect. நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உற்று உய்த்து ஆராய்ந்து பார்த்து பிரதிபலிக்க வேண்டும். Before we participate in this Lord's table, we must position ourselves rightly before God. கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே தேவனுக்கு முன்பதாக உத்தமர்களாக செம்மையானவர்களாக நிலைநிறுத்த வேண்டும். This is not symbolic alone. இது வெறும் உருவக ரீதியாக இருக்கிறது மாத்திரமல்ல, it's very spiritual. அது மிகவும் ஆவிக்குரியதாக உள்ளது. Amen. ஆமென். On this sacred Holy Communion Sunday, இந்த பரிசுத்தமான திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலே, let's study on the subject preparation before participation. பங்கெடுப்பதற்கு முன் ஆயத்தம் என்ற தலைப்பை நாம் இன்றைக்கு பார்ப்போமாக. This is a very important study that will prepare our hearts to take part in the Lord's table worthily. கர்த்தருடைய பந்தியிலே பாத்திரவான்களாக நாம் பங்கெடுப்பதற்கு இந்த செய்தியானது நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த இருக்கிற மிக முக்கியமான செய்தியாகும். Preparation before participation. பங்கெடுப்பதற்கு முன் ஆயத்தம். Church, this is not a moment to be hurried. சபையாரே, அவசரப்படுவதற்கான தருணம் இதுவல்ல. This is a moment to be hallowed. மிகவும் பரிசுத்தமாய் கருத வேண்டிய தருணம் இது. The table of the Lord calls us not merely to participation but preparation. கர்த்தருடைய பந்தியானது நம்மை பங்கெடுப்பதற்காக மாத்திரமல்ல, பிரதானமாய் ஆயத்தப்படுவதற்கு எதுவாக அழைக்கிறது. Before we touch these elements, God wants to touch our hearts. பரிசுத்த திருவிருந்தில் இருக்கிற பொருட்களை நாம் தொடுவதற்கு முன்பதாக தேவன் நம்முடைய இருதயங்களை தொட விரும்புகிறார். Before we receive the cup and the bread, பாத்திரத்தையும் அப்பத்தையும் நாம் பெறுவதற்கு முன்பதாக God requires reverence. தேவன் நம்மிடமிருந்து பயபக்தியை எதிர்பார்க்கிறார். God requires reflection and realignment. நம்மை நாமே உய்த்து பார்த்து சிந்தித்து நாம் தேவனோடு கூட ஒருங்கிணைந்து விட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். Shall we turn our Bible this morning to a key text recorded in Luke's Gospel, chapter 22? நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய திறவுகோல் வசன பகுதியாகிய லூக்கா 22ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோமா? Gospel according to St. Luke, chapter 22. லூக்கா, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் and verse 19. 19வது வசனம். We would encourage all of you to turn the pages of your Bible and look at this verse this morning. நீங்கள் அனைவரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமங்களை திறந்து இந்த வசன பகுதியை நீங்கள் பார்க்கும்படிக்கு அடியார்கள் உற்சாகப்படுத்துகிறோம். Luke's Gospel, chapter 22 and verse 19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். And he took bread, gave thanks and broke it and gave it to them, saying, "This is my body which is given for you. Do this in remembrance of me." பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Amen. ஆமென். Let me read this verse again. அடியேன் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். And he took bread, gave thanks and broke it and gave it to them, saying, "This is my body which is given for you. Do this in remembrance of me." பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Picture this scene before your eyes for a moment. ஒரு க்ஷணம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக இதை சித்தரித்து பாருங்கள். The setting is the upper room. அங்கே அமைக்கப்பட்ட இடம் மேல் வீட்டறையாகும். Intimate, intense
and with eternal significance. மிகவும் முக்கியத்துவம் என்று வரும்போது அந்யோன்யமான மிக தீவிரமான நித்திய முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறது. The Lord Jesus is few hours from the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே சிலுவையில் அறையப்பட போகிறார். Betrayal is unfolding. அவரை காட்டி கொடுக்கப்படுவதற்கு ஏதுவான செயல் அங்கே தீவிரமடைந்து கொண்டிருந்தது. Eternal redemption is approaching. நித்திய மீட்பு அருகிலே வந்து கொண்டே இருந்தது. In this sacred moment, இந்த பரிசுத்தமான தருணத்திலே the Lord Jesus Christ institutes this Lord's Supper. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தியை அங்கே அவர்களுக்கு செய்கிறார். Not as a mere memorial, ஏதோ ஞாபகார்த்த ரீதியாக அல்ல, but as a continual spiritual ordinance for his church. தம்முடைய சபைக்கு தொடர்ந்தேச்சியான ஆவிக்குரிய கட்டளையாக கொடுக்கும்படிக்கு The Passover meal. பஸ்கா பந்தியானது. Passover meal which commemorated the deliverance from Egypt. பஸ்கா போஜனமானது எகிப்தில் இருந்ததான விடுதலையை நினைவு கூர்ந்தது. Now finds its fulfillment in Christ for the New Testament church. புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக அவை நிறைவேறுதலை கண்டடைகிறது. Are you listening this morning? இந்த காலை பொழுதிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? The Passover meal which commemorated the deliverance of God's people from Egypt. தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறத்தக்கதாக இருந்த அந்த பஸ்கா போஜனமானது now finds its fulfillment in Christ for the New Testament church. புதிய ஏற்பாட்டு சபைக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் அதனுடைய நிறைவேறுதலை கண்டடைகிறது. In the place of the Paschal lamb, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இடத்திலே the Lamb of God takes away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். What was once symbolic in the book of Exodus யாத்ராகமம் புத்தகத்திலே எவைகள் எல்லாம் உருவகமாக இருந்ததோ becomes substance in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிஜமாக மாறியது. Hallelujah. Hallelujah. Church, can you picture this scene before your eyes? சபையாரே, இந்த காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பதாக சித்தரித்து பார்க்க முடிகிறதா? The Lord Jesus Christ going to be crucified within few hours. இன்னும் சில மணி நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறார். Yet with divine composure, அப்படி இருந்தும் கூட ஒரு தெய்வீக அமைதியை அவர் காத்துக்கொண்டார். the Lord Jesus takes this bread. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுக்கிறார். Ordinary bread. சாதாரணமான அப்பம்தான். And elevates it into eternal significance. அதை நித்திய முக்கியத்துவத்திற்கு நேராக உயர்த்தி விடுகிறார். He breaks it. அதை பிட்கிறார். Amen. ஆமென். And declares, this is my body which is given for you. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்பதை அறிவிக்கிறார். Note the words of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள். This is my body given for you. உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் இது. Brother, sister, சகோதரனே, சகோதரியே, before his body was broken on the cross, this body was given for you and me. கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் பிட்கப்பட்டதற்கு முன்பதாக அவருடைய சரீரமானது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. Just because he gave his body for you and me, his body was broken on the cross of Calvary. அவருடைய சரீரத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்தபடியினால் தான் கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரமானது பிட்கப்பட்டது. Then he commands saying, do this in remembrance of me. அதற்கு பிற்பாடு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். Amen. ஆமென். This is not just mere remembrance. வெறும் நினைவு கூறுதலோடு கூட நின்று விடுகிறது இல்லை. It is a call to continual covenant consciousness. தொடர்ந்தேச்சியான உடன்படிக்கையின் உள்ளுணர்வை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பாக உள்ளது. Friend, scripture makes it very clear. நண்பரே, வேத வாக்கியம் தெளிவாய் சொல்லுகிறது. Participation without preparation leads to desecration. ஆயத்தமில்லாத பங்கெடுத்தலானது பரிசுத்தமானதை அவமதிக்கிறதற்கு நேராக நடத்தி விடுகிறது. Did you hear me this morning? அடியேன் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? We have come together to take part of the Lord's table. கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும்படியாக தான் நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். But participation without preparation leads to desecration. ஆயத்தமில்லாத பங்கெடுத்தலானது பரிசுத்தமானதை அவமதிக்கிறதற்கு நேராக நடத்தி விடுகிறது. Therefore, before we partake the Lord's table, ஆகவே கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுப்பதற்கு முன்பதாக our hearts must be prepared. நம்முடைய இருதயங்கள் ஆயத்தமாக்கப்பட Our வேண்டும். mind must be prepared. நம்முடைய சிந்தையானது ஆயத்தமாக்கப்பட வேண்டும். I believe that today's message
will prepare our hearts to take part in the Lord's table worthily. அடியேன் விசுவாசிக்கிறேன் இந்த காலை செய்தியானது கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பாத்திரவான்களாய் பங்கெடுப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திடும் என்பதை விசுவாசிக்கிறேன். Yet alongside this holy institution, இந்த பரிசுத்த அனுசரிப்போடு கூட சேர்ந்ததான அதோடு கூட comes a solemn warning. பயபக்திக்குரிய எச்சரிப்பும் வருகின்றது. Apostle Paul later teaches that we must partake in it worthily. இதிலே நாம் பாத்திரவான்களாக பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிற்பாடு நமக்கு புத்திமதி சொல்லுகிறார். Nobody in the house of the Lord should take part in it unworthily. இந்த பரிசுத்த திருவிருந்திலே திருச்சபையில் இருக்கிறதான எந்த ஒரு நபரும் அபாத்திரராய் பங்கெடுக்கவே கூடாது. This does not mean that we must be perfect. இதனுடைய அர்த்தம் நாம் பூரணர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. It means we must be prepared. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறது. Paul says in 1 Corinthians chapter 11 and verse 28. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Look at your Bibles please. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திறந்து பாருங்கள். 1 Corinthians chapter 11 and verse 28. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். Let a man examine himself. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து. Brother, sister, even as you're listening to God's word, சகோதரனே சகோதரி, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கையிலே examine yourself in the light of God's word. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். Amen. Amen. Examination of ourselves is a part of a preparation to take part in the Lord's table. கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுப்பதற்கு ஆயத்தமாக்குதலுடைய ஒரு பகுதிதான் நம்முடைய சுய பரிசோதனையாகும். Amen. Amen. Let us therefore approach this table with trembling hearts and trusting faith. நடுங்குகின்றதான இருதயத்தோடும் நம்புகின்ற விசுவாசத்தோடும் கூட கர்த்தருடைய பந்தியை இன்றைக்கு நாம் அணுகுவோமாக. Nobody should take part in this table casually. எந்த ஒரு நபரும் கர்த்தருடைய பந்தியிலே அலட்சிய மனப்போக்கோடு கூட ஈடுபடக்கூடாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Let's consider 4 simple and profound thoughts this morning. 4 எளிமையான கருத்துக்கள் ஆனாலும் ஆழமான சத்தியம் கொண்டவைகளை இன்றைக்கு நாம் பார்ப்போமாக. I know the Holy Spirit will speak to you in a very personal way. மிகவும் தனிப்பட்ட ரீதியிலே அன்பின் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்பதை அடியேன் அறிந்திருக்கிறேன். 4 simple thoughts. 4 எளிமையான கருத்துக்கள். Number 1. முதலாவது personal purification. தனிப்பட்ட சுத்திகரிக்கப்படுதல். Personal purification. தனிப்பட்ட சுத்திகரிக்கப்படுதல். Number 2. இரண்டாவது relational reconciliation. உறவு ரீதியில் ஒப்புரவாகுதல். Relational reconciliation. உறவு ரீதியில் ஒப்புரவாகுதல். Number 3. மூன்றாவது spiritual reflection. ஆவிக்குரிய ரீதியில் பிரதிபலித்தல். Spiritual reflection. ஆவிக்குரிய ரீதியில் பிரதிபலித்தல். Number 4. நான்காவது humble participation. தாழ்மையாக பங்கெடுத்தல். Amen. Amen. God wants each one of us to examine ourselves in the light of these truths. இந்த சத்தியங்களின் வெளிச்சத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். Number 1. முதலாவது personal purification. தனிப்பட்ட சுத்திகரிக்கப்படுதல். My friend, என் நண்பரே, you have come here this morning to take part in this holy communion. இந்த பரிசுத்த திருவிருந்திலே நாம் பங்கெடுக்கும்படிக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். Cleanse your heart. உங்கள் இருதயங்களை சுத்திகரியுங்கள். Brother, cleanse your heart. சகோதரனே, உங்கள் இருதயத்தை சுத்திகரியுங்கள். Sister, cleanse your heart. சகோதரியே, உங்கள் இருதயங்களை சுத்திகரியுங்கள். Before participation, there must be purification. பங்கெடுப்பதற்கு முன்பதாக சுத்திகரிக்கப்படுதல் அவசியம் தேவை. The table of the Lord is not for the perfect, கர்த்தருடைய பந்தி பூரணமானவர்களுக்கு அல்ல, but it is for the penitent. மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தான். Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? The table of the Lord is not for the perfect, கர்த்தருடைய பந்தி பூரணமானவர்களுக்கு அல்ல, but it is for the penitent. மனம் திரும்பி இதோ அடியேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு. Sin that is hidden contaminates our conscience. நமக்குள்ளாக மறைக்கப்பட்ட பாவம் தான் நம்முடைய மனசாட்சியை கரைப்படுத்தி விடுகிறது. On the other hand, அதற்கு பதிலாக sin that is confessed invites
cleansing, purification. அறிக்கை செய்யப்பட்ட பாவம்தான் பரிசுத்தமாகுதலை வா என்று வரவழைக்கிறது. Before we touch the bread and the cup this morning, இந்த நாளிலே அப்பத்தையும் அந்த பாத்திரத்தையும் தொடுவதற்கு முன்பதாக God wants to touch our conscience. தேவன் நம்முடைய மனசாட்சியை தொட விரும்புகிறார். Holy communion is preceded by cleansing. கழுவப்படுதலுக்கு பிற்பாடுதான் பரிசுத்த திருவிருந்திலே பங்கெடுப்பது வருகிறது. This table demands purity, my friend. இந்த பந்தி நம்மிடத்திலே பரிசுத்தமாகுதலை வலியுறுத்துகிறது நண்பரே. Not perfection but sincerity. பூரணத்தை அல்ல, உண்மை உத்தமத்தை வலியுறுத்துகிறது. God is not looking for flawless lives. குற்றமற்ற பிழையற்ற வாழ்க்கையை தேவன் தேடுகிறதில்லை. But God is looking out for honest repentance. நேர்மையாக உண்மை உத்தமமாக மனம் திரும்புதலோடு வருகிற வாழ்க்கையை தான் தேவன் தேடிக் Can கொண்டிருக்கிறார். I tell you something this அடியேன் morning? ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? Sin tolerated becomes spiritual contamination. பாவத்தை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டு விடுவது ஆவிக்குரிய ரீதியிலே அசுசிப்படுத்தி தீட்டுப்படுத்தி விடுகிறது. Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Sin tolerated becomes spiritual contamination. பாவத்தை கண்டும் காணாமல் பொறுத்து கொள்ளுகிற வாழ்க்கையிலே அந்த பாவமானது அந்த அவருடைய ஆத்துமாவை ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி விடுகிறது. Hidden sin hinders holy participation. மறைக்கப்பட்ட பாவங்கள் தான் பரிசுத்தமாய் பங்கெடுப்பதற்கு தடை விதிக்கிறது. Do you know what Psalmist David says in Psalm 139? 139ஆம் சங்கீதத்திலே பக்தன் தாவீது சங்கீதக்காரன் என்ன சொல்றார் தெரியுமா? In Psalm 139 verses 23 and 24. 139வது சங்கீதம் வசனம் 23 24. Search me, O God, and know my heart. Try me and know my thoughts. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஐயா. See if there be any wicked way in me and lead me in the way everlasting. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். Church, this must be our prayer today on this Holy Communion Sunday. இந்த பரிசுத்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலே இதுதான் சபையாரே நம்முடைய ஒரே ஜெபமாய் இருக்க வேண்டும். Oh, we need to cry out to God as one family. ஒரே குடும்பமாக கர்த்தரை நோக்கி அழுது கதறி கேட்க வேண்டும். Search me, O God. தேவனே என்னை ஆராய்ந்து பாரும். Know my heart. என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். Try me and know my thought. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஐயா. See if there be any wicked way in me. என்னிலே துன்மார்க்கமான வழி ஒன்று உண்டோ என்று பாரும் ஐயா. Lead me, God, in the way everlasting. நித்திய வழியிலே எங்கள் தேவனே எங்களை நடத்துவீராக. Hallelujah. அல்லேலூயா. Just as a vessel must be clean before it is used for any sacred purpose. எந்த ஒரு பரிசுத்தமான செயலுக்காக ஒரு பாத்திரமானது முதலாவது கழுவிக்கு சுத்தமாக்கப்படுகிறதோ, so must our hearts be cleansed before receiving this holy sacrament. இந்த பரிசுத்த பொருட்களை எல்லாம் ஆகாரத்தை நாம் பெறுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்டு கழுவப்பட வேண்டும். Think of this. யோசித்து பாருங்கள். A vessel used in king's palace must be thoroughly cleansed before being filled again. பாருங்கள், ராஜ அரண்மனையிலே பயன்படுத்த போகிறதான ஒரு பாத்திரமானது மறுபடியுமாக அது நிரப்பப்படுவதற்கு முன்பதாக முதலாவது முன்கூட்டியே அது சுத்தமாக கழுவப்பட வேண்டும். Likewise, we cannot carry holy things in unclean heart. அதே போலதான் அசுத்தமான பரிசுத்தமில்லாத இருதயத்திலே நாம் ஒருபொழுதும் பரிசுத்தமானவைகளை சுமந்து செல்ல முடியாது. The table of the Lord is holy. கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமானது. We cannot carry holy things in unclean heart. அசுத்தமான இருதயத்தில் இருந்து பரிசுத்தமானதை நாம் சுமந்து செல்ல முடியாதையா. Church, do you know something? சபையாரே, ஒன்று உங்களுக்கு தெரியுமா? Holy communion exposes what we excuse. பரிசுத்த திருவிருந்து நாம் சாக்கு போக்குகள் எவைகளையெல்லாம் சொல்லுகிறோம் அவைகளையெல்லாம் வெளிப்படுத்துகிறது. Did you hear me? அப்படின்னு சொன்னது கேட்டீங்களா? Holy communion exposes what we excuse. பரிசுத்த திருவிருந்தானது நாம் எவைகளையெல்லாம் சாக்கு போக்கு சொல்லுகின்றோமோ அவைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. The Holy Spirit searches what we suppress. நாம் எவைகளையெல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை அன்பின் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Think of David for a moment. ஒரு சனம் தாவீதை யோசித்து பாருங்க. David, after his terrible failure, தாவீது தன்னுடைய பயங்கரமான தோல்விக்கு பிற்பாடு did not justify himself. தன்னுடைய செயல்களை நீதிகரிக்கவில்லை. Never.
ஒருபோதும் இல்லை. David never justified himself. தாவீது தன்னை தானே ஒருபோதும் நீதிகரிக்கவில்லை. Instead he cried unto the Lord. அதற்கு பதிலாக கதறி கேட்டார். He says, Lord, create in me a clean heart, O God. கர்த்தாவே என்னிலே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே. Hallelujah. அல்லேலூயா. This is the posture required at this table. இந்த பந்தியை நாம் அணுகும்போது இப்படிப்பட்ட மனப்பாங்கை தோரணையை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். Confession is the doorway to cleansing. கழுவப்படுவதற்கு ஏதுவான வழி வாசல் தான் பாவ அறிக்கை. But concealment is the pathway to corruption. ஆனால் நம்முடைய பாவங்களை மூடி மறைப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் சீரழிவுக்கு ஏதுவான பாதையாகும். Did you hear me, my friend? நண்பரே, அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Concealment of your sin is a pathway to corruption. உங்களுடைய பாவங்களை மூடி மறைப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையின் சீரழிவுக்கு நேராக நடத்துகிற பாதையாகும். That's the reason the Bible says, ஆகவேதான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, he that covereth his sin shall not prosper. தன் பாவங்களை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that confesseth and forsake them shall have mercy. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். I want to ask you this morning, அடியேன் இந்த காலை பொழுதில் உங்களை பார்த்து கேட்கிறேன், having come to take part in the Lord's table, கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நீங்கள், are there any unconfessed sin in your life? உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருக்கிறதா? Are there any hidden sin in your life? உங்கள் வாழ்க்கையிலே மறைக்கப்பட்ட பாவங்கள் இன்னும் இருக்கிறதா? Is there any secret compromise? அந்தரங்க ரீதியிலே உலகத்தோடு சமரசம் ஒத்து போகிறது இருக்கிறதா? Is there any lingering disobedience? உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்காத, அதாவது தங்கி தாபரிக்கின்ற கீழ்ப்படியாமை இருக்கிறதா? Is there any spiritual negligence? ஆவிக்குரிய ரீதியில் அலட்சிய மனப்போக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? Friend, Holy Communion is not a cover up, it is a cleaning up process. பரிசுத்த திருவிருந்து என்று வரும்பொழுது அனைத்தையும் மூடி மறைத்து விடுகிறது அல்ல, நம்மை நாமே வெளிப்படுத்தி அம்பலப்படுத்தி நம்மை சுத்திகரிக்கப்படுவதற்கு ஏதுவான செயலாகும். Preparation begins with purification. ஆயத்தப்படுதலானது சுத்திகரிப்போடு கூட துவங்குகிறது. Amen. ஆமென். Repentance is not a punishment. மனம் திரும்புதல் ஒரு தண்டனை அல்ல, It's a pathway back to purity. பரிசுத்தத்துக்கு நேராக திரும்பி வருவதற்கு ஏதுவான ஒரு பாதை தான் மனம் திரும்புதல். Today the Lord is expecting a personal purification from each one of us. நம் ஒவ்வொரு தனிநபரிடத்திலிருந்து ஒவ்வொரு தனிநபரும் தன்னைத்தானே சுத்திகரிக்கப்படுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Sincerely ask the Lord to cleanse your heart with his precious blood. உண்மை உத்தமமாக, கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவும் ஐயா என்று சொல்லி கேளுங்கள். Amen. ஆமென். Think of Esther for a moment. ஒரு க்ஷணம் எஸ்தரை யோசித்து பாருங்கள். Church, are you listening? God is speaking to you. தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சபையாரை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Think of Esther for a moment. ஒரு க்ஷணம் எஸ்தரை யோசித்து பாருங்கள். Just to eat a meal with an earthly king, பூலோக ராஜாவோடு கூட ஒருவேளை போஜனத்தை புசிக்க she needed 12 months preparation. 12 மாதங்கள் ஆயத்தம் அவளுக்கு தேவைப்பட்டது. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Just to eat a meal with an earthly king, பூலோக ராஜாவோடு கூட ஒருவேளை போஜனத்தை புசிப்பதற்கு she needed 12 months purification. அவளுக்கு 12 நீண்ட மாதம் ஆயத்தம் பரிசுத்தமாகுதல் தேவைப்பட்டது. In that case, அப்படி இருக்கும்போது how much purification you and I need to eat at this table with the King of Kings. ராஜாதி ராஜாவோடு இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கெடுப்பதற்கு நமக்கு எவ்வளவு பரிசுத்தம் தேவை என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். Will you turn your Bible to the book of Esther for a moment? ஒரு க்ஷணம் எஸ்தரின் புத்தகத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திறந்து பார்ப்பீர்களா? Book of Esther chapter 2 எஸ்தர் 2வது அதிகாரம் and verse 12. 12வது வசனம். Book of Esther chapter 2 and verse 12. எஸ்தர் 2:12. Now when every maid's turn was come to go into the king Ahasuerus, after that she had been 12 months according to the manner of women, for so were the days of the purification accomplished, to wit 6 months with oil of myrrh and 6 months with sweet odors and with other things for the purification of women. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவிடத்திலே பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது 12 months preparation just for the king. ராஜாவை சந்திக்க 12 மாத கால ஆயத்தம். Brother, sister,
சகோதரனே சகோதரியே, we are preparing to meet the King of Kings. ராஜாதி ராஜாவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். How much purification you and I need. உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பரிசுத்தமாகுதல் தேவை என்பதை யோசித்து Do பாருங்கள். you know what? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Before the crown came the consecration. கிரீடம் வருவதற்கு முன்பதாக பிரதிஷ்டை வந்தது. Many of us, we want the crown, isn't it? நம்மில் அநேகர் கிரீடம் வராதா என்று காத்திருக்கிறோம். Before the crown came the consecration. கிரீடம் வருவதற்கு முன்பதாக பிரதிஷ்டை வந்தது. Beloved in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, sanctification, listen to me, this is very important. இது மிக முக்கியமானது, கவனித்து கேளுங்கள். Sanctification is God's preparation room before promotion. உயர்த்தப்படுதலுக்கு முன்பதாக சுத்திகரிக்கப்படுதல் தான் ஆயத்தப்படுதலினுடைய அறையாக மாறுகிறது. Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Sanctification is God's preparation room before promotion. பதவி உயர்வை அடைவதற்கு முன்பதாக சுத்திகரிக்கப்படுதல் தான் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தின ஆயத்த அறையாகும். Before Esther entered the palace, எஸ்தர் அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக she first passed through the process. முதலாவது அவள் அந்த செயல்முறை வழியாக கடந்து சென்றாள். I'm urged by the Lord to tell you this morning, இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தரால் ஏவப்படுகிறேன். God often works deeply in us before he works greatly through us. தேவன் நம் மூலமாக பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நமக்குள்ளாக ஆழமாக தேவனாகிய கர்த்தர் முதலாவது கிரியை செய்கிறார். Write it down somewhere. எங்கேயாவது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். It's a very important statement. மிக மிக முக்கியமான வாக்கியம் இது. God often works deeply in us before he works greatly through us. தேவனாகிய கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நமக்குள்ளாக மிக மிக ஆழமாக முதலாவது கிரியை செய்கிறார். Amen. ஆமென். The Lord is more interested in our purity than our popularity. நம்முடைய பேர் புகழ் பிரசித்திற்கு அதை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்தில் தான் அதிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். God is more concerned about our character than our crown. நம்முடைய கிரீடத்தை விட தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குணாதிசயத்தில் தான் அதிக ஆர்வமுடையவராய் அக்கறையுடையவராய் இருக்கிறார். Friend, God's delays are not denials. நண்பர்களே, தேவனுடைய காலதாமதங்கள் யாவும் தேவன் இல்லை என்று மறுப்பு தெரிவித்து விட்டார் என்பது அல்ல. They are divine development. இவைகள் அனைத்தும் தெய்வீகமாக மேம்படுத்துதலுக்கு ஏதுவானது. Amen. One day God spoke to me. ஒரு நாளிலே பாஸ்டரையோடு தேவன் பேசினாராம். Oh, I heard the voice of the Holy Spirit deep down in my spirit. பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தின் ஆவியின் ஆழமான பகுதியிலே பேசுகிற சத்தம். The Lord said, son, கர்த்தர் சொன்னார், மகனே, the hidden room of preparation is greater than the public room of celebration. கொண்டாட்டத்தினுடைய வெளியரங்கமான மேடையை விட மறைக்கப்பட்ட ஆயத்தப்படுதலினுடைய அந்த இடம்தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. Amen. It really touched my heart. அடியனுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்டது. Hidden room of preparation is greater than the public room of celebration. கொண்டாட்டத்தின் வெளியரங்கமான மேடையை விட மறைக்கப்பட்ட அந்தரங்கத்தின் ஆயத்தப்படுதலின் இடம்தான் மிக முக்கியமானது, பெரியது. Hallelujah. ஹல்லேலூயா. Before God uses a vessel, தேவன் ஒரு பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பதாக first of all cleanses it. முதலாவது அதை அவர் சுத்திகரிக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? God is speaking. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். God prepares the person before he prepares the platform. தேவன் மேடையை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக அந்த நபரை ஆயத்தப்படுத்துகிறார். Amen. ஆமென். I'm urged by the Lord to tell you, God is going to exalt some of you. உங்களில் சில பேரை தேவன் உயர்த்த போகிறார் என்று அடியேன் கர்த்தரால் ஏவப்பட்டு In சொல்கிறேன். the place where you are, God is going to lift you up. நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் உங்களை உயர்த்த போகிறார். But the truth is, ஆனால் சத்தியம் என்னவென்றால் God prepares the person before he prepares the platform. தேவன் மேடையை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக அந்த ஒரு தனிநபரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். A sanctified believer
carries a heavenly fragrance. சுத்திகரிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தான் பரலோக நறுமணத்தை சுமந்து செல்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Friend, today the world is impressed by talent. இன்றைக்கு உலகமானது தாளந்துகளை பார்த்து பரவசம் அடைகிறது. But God is pleased by holiness. ஆனால் தேவனோ பரிசுத்தத்தை பார்த்து பிரியப்படுகிறார். Amen. Amen. I've often said this to the Lord. அடிக்கடியாய் பாஸ்டரையா சொல்லியிருக்காரு கர்த்தரிடத்திலே, Lord, I may not have any talent. ஆண்டவரே எனக்கு எந்த தாளந்தும் இல்லாம போகலாம் ஐயா. But Lord, help me to be holy. நான் பரிசுத்தமாக இருக்க மாத்திரம் எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. Help me, Lord, to be faithful. உண்மையாக இருக்க மாத்திரம் எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. I may not be successful, Lord. வெற்றியாளனாக நான் இல்லாமல் போகலாம். But keep me faithful to the very end. முடிவு பரிந்து என்னை உண்மையுள்ளவனாக மாத்திரம் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Friend, when you walk in purity, நீங்கள் பரிசுத்தத்திலே நடக்கும்போது நண்பரே, your prayer life deepens. உங்களுடைய ஜெப ஜீவியம் ஆழப்படுகிறது. Your fellowship with God increases. தேவனோடு நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியம் அதிகரிக்கிறது. Divine favor begins to flow. தெய்வீக தயவு பாய துவங்குகிறது. Did you hear me this morning? இந்த காலை பொழுதில் அடியேன் சொல்றதை கேட்டீங்களா? When you walk in purity, நீங்கள் பரிசுத்தத்திலே நடக்கும்போது your prayer life deepens. உங்களுடைய ஜெப ஜீவியம் ஆழப்படுகிறது. Your fellowship with God increases. தேவனோடு நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியமானது அதிகரிக்கிறது. Divine favor follows you. தெய்வீக தயவு உங்களை பின்தொடர்கிறது. Hallelujah. அல்லேலூயா. The truth is simple. சத்தியம் எளிமையானது. Holiness attracts the presence of God. பரிசுத்தம் தான் கர்த்தருடைய சமூகத்தை கவர்ந்து இருக்கிறது. Amen. ஆமென். Gold must go through the fire before it shines brightly. அந்த தங்கமானது பொன்னானது பிரகாசமாய் ஜொலிப்பதற்கு முன்பதாக அக்கினி ஊடாக அது சென்றாக வேண்டும். Do you want to shine brightly for God? தேவனுக்காக பிரகாசமாய் ஜொலிக்க விரும்புகிறீர்களா? Must be willing to go through the fire. அக்கினி ஊடாக நீங்கள் கடந்து செல்ல ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Gold must go through the fire first before it shines brightly. பொன்னானது தங்கமானது ஜொலிக்கிறதற்கு முன்பதாக முதலாவது அக்கினி ஊடாக கடந்து சென்றாக வேண்டும். I cannot forget one incident which I had with the Lord, an encounter with the Lord. கர்த்தரோடு கூட ஒரு குறுக்கிடுதலை பெற்ற அந்த ஒரு சம்பவத்தை மறக்க முடியாதாம். The Lord said this. கர்த்தர் சொன்னார், the fire that purifies you today இன்றைக்கு உங்களை சுத்திகரிக்கின்ற அந்த அதே அக்கினி will become the testimony that glorifies God tomorrow. நாளைய தினத்திலே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சாட்சியாக அதுவே மாறிடும். Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Write it down. எங்கேயாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன். The fire that purifies us today இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கின்ற அதே அக்கினி will become the testimony that glorifies God tomorrow. நாளைய தினத்திலே தேவனை மகிமைப்படுத்த போகிற சாட்சியாக மாறிடும். Let us ask ourselves, நம்மை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்போம். is there anything in my life that displeases God? தேவனை விசனப்படுத்துகிற துக்கப்படுத்துகிறது ஏதாகிலும் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? Come on my brother sister. என் சகோதரி ஆராய்ந்து பாருங்க. Please ask this question to yourself right now. இப்போதே தயவு செய்து உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. Is there anything in my life that displeases God? என் தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாகிலும் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? Am I allowing the Holy Spirit to refine my attitude, my words and my thoughts? என்னுடைய மனப்போக்குகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகளை பரிசுத்த அன்பின் ஆவியானவர் சீர்படுத்தி அதை செம்மைப்படுத்தும்படிக்கு அவருக்கு இடம் கொடுக்கிறேனா? Am I preparing myself for master's use? எஜமானனுடைய பயன்பாட்டிற்காக என்னை நானே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? Hallelujah. அல்லேலூயா. I strongly believe அடியேன் ஆழமாய் நம்புகிறேன். consecration today becomes coronation tomorrow. இன்றைக்கான பிரதிஷ்டை தான் நாளைய தினத்திற்கான அரியணையில் அமர வைக்க போகிறது. Hallelujah. அல்லேலூயா. Therefore preparation requires purification. ஆகவே ஆயத்தப்படுதலுக்கு சுத்திகரிக்கப்படுதல் அவசியம் தேவை. Secondly, இரண்டாவதாக